நீயுமே அசத்திட்டியே. உனக்கு மட்டும் இப்படி ஐடியா தோணுது? அதுதான்டா தேவா. ரொம்ப புகழாதடா, குளிருது. பிரிச்சு படி. இந்த புடி பிரிச்சு படி. எனக்கு இந்தாங்க. ஒன்லி பாய்ஸ். சிஸ்டர், குட் மார்னிங் சிஸ்டர். தங்கச்சி வணக்கம்மா. என்னடி ஆச்சு இவனுங்களுக்கு? தெரியல. சகோதரி நல்லா இருக்கியாமா? என்னடி இது? காலேஜ்ல எல்லாரும் பொண்ணுங்கள ஐட்டம் கலரு ஃபிகர்னு தானே கூப்பிட்டு கிண்டல் அடிப்பாங்க. நம்ம காலேஜ்ல எல்லாரும் என்ன சிஸ்டர்னு கூப்பிடுறாங்க. பெருமையா இருக்கு. உன்னை தங்கச்சின்னு கூப்பிட எனக்கு மட்டும் ஆசையாமா? இந்த காலேஜ்ல நானும் வாத்தியம் வாசிக்கத்தான் கத்துக்க வந்தேன். ஆனா இந்த வாசகத்தை வாசிக்க வச்சு என் இதயத்துல இடியை இறக்கிட்டாமா. இந்தா நீயும் படிச்சு பாரு. வரமா அண்ணன் வர. அப்படி என்னடி எழுதி இருக்குதுல? டியர் ஸ்டூடெண்ட்ஸ், முதலாம் ஆண்டு மாணவி ஸ்ருதியை நான் நேசிக்கிறேன். அடி, இன்று முதல் ஸ்ருதியை உங்களது சகோதரியாக நினைக்குவோம். இப்படிக்கு உங்கள் அன்பு மைத்துனன் தேவா. யாரடி தேவா? நம்ம காலேஜ் சேர்மன். இந்தாங்க சார் எங்க கலெக்ஷன் 20,000 ரூபாய். வாவ், 20,000 ரூபாய். கேர்ள்ஸ் கலக்கிட்டீங்க சார். எங்க கலெக்ஷன் 40,000. 40,000 எங்க 3 40,000. நீங்க ப்ரோகிராமே பண்ணலையா? அப்புறம் எப்படி 40,000? Some special idea. Using brain. ஓகே, வெரி குட். சாரி சார், ஆக்சுவலா இவங்க டான்ஸ் ப்ரோக்ராம் மொத்த டிக்கெட்டையும் வாங்கி நாங்க பிளாக்ல வித்தோம் சார். அதான் சார் இந்த டபுள் கலெக்ஷன். கேர்ள்ஸ் இங்க ஆடுறாங்க தெரிஞ்ச உடனே எனக்கும் உனக்குன்னு சொல்லி டிக்கெட் அள்ளிட்டாங்க சார். ஆக்சுவலா இந்த கலெக்ஷன் இவங்களை தான் சார் சேரணும். என்னடா மச்சான் இப்படி கவுத்துறான்? இஸ் இட் சோ? எஸ் சார். வெரி குட், வெரி குட். நிச்சயமா நம்ம காலேஜ் தான் கலெக்ஷன் நம்பர் 1 இருக்கும். ஐ ரியலி ப்ரவுட் ஆஃப் மை ஸ்டூடண்ட். ஃபீல் பண்ணாத. வா. இது நாய் கடிச்சிச்சா? ஒரு நாய் இல்ல டாக்டர், 4. ஒரு சங்கமே அமைச்சு கடிச்சு 1/4 கிலோ கறி எடுத்துருச்சா? ஓஹோ, ஏன் கடிச்சது? லவ் பண்ண டாக்டர். அதான் கடிச்சது. நாய்ங்களை லவ் பண்ண கூடாது, லைக் தான் பண்ணும். பொண்ணை லவ் பண்ண டாக்டர். பொண்ணை லவ் பண்ணா நாய் எப்படி கடிக்கும்? கேட்டேரி குதிச்சேன் டாக்டர். கேட்டுதானப்பா எகிரி குச்சே, கேட்காம எகிரி குச்சாதான் கடிக்கும். நாயே பெட்டர். என்ன சொன்ன? ஏதாச்சும் பண்ணுங்க டாக்டர், முடியல. எந்த இடத்துல கடிச்சது? 3rd கிராஸ் ஸ்ட்ரீட் 33ஆம் நம்பர் வீடு. ஹலோ, என்ன விட பயங்கரமான ஆளா இருக்கு. உடம்புல எந்த இடத்துல கடிச்சது? சம் டேஞ்சரஸ் ஸ்பாட். என்னால விவரமா சொல்ல முடியாது, ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க டாக்டர். நினைச்சேன், நீ நெளியும் போதே நினைச்சேன் கடிக்க கூடாத இடத்துல தான் கடிச்சிருக்கோம். சரி சரி வா. என்ன இது அசிங்கமா? நார்மலா இங்க தானே. இப்ப எல்லாம் அந்த இடத்த பொம்பரம் விடுறதுக்கும் ஆம்லேட் போடுறதும் தான் யூஸ் பண்றாங்க. அதனால அங்க இடத்த மாத்திட்டோம். திரும்ப டாக்டர். கையில உட்காரு. இதுவே பெட்டரா இருக்கு டாக்டர். ரொம்ப பெயினோ? மாமா. என்ன இது வித்தியாசமா இருக்கு? எல்லாரும் அம்மான்னு வாங்க, நீ மாமான்ற. இல்ல உங்கள மாதிரியே எனக்கு ஒரு மாமா கும்பகோணத்துல இருக்காரு. அந்த ஓஹோ, இப்ப மாமா என்னவா இருக்காரு? இப்பவும் மாமாவா தான் இருக்காரு. ஹலோ ஹலோ. ஓ ஹாய். வணக்கங்க. வாங்க தம்பி. என்ன காயெல்லாம் ஆறிடுச்சா? இப்பதானே நாய்க்கடி ஊசி போட்டேன், அதுக்குள்ள ஆறிடுமா? ஓ, நாய்க்கடி வேறயா? அன்னைக்கு அந்த பொண்ணோட தாத்தா கடிச்சாருல வந்தீங்க. ஆமா, அது என்ன தம்பி எல்லாரும் உங்களே கடிக்கிறாங்க? நான் தானே அந்த பொண்ணை லவ் பண்றேன். என்ன ரொம்ப டாக்டர், அந்த பொண்ணுக்காக நான் எவ்வளவு கடி வேணாலும் வாங்க தயாரா இருக்கேன். எங்களுது லவ் மேரேஜ் தான். என்ன வித்தியாசம்னா, நான் அடி வாங்கி லவ் பண்ணேன், நீ கடி வாங்கி லவ் பண்ற. 3 வேளை இந்த மெடிசன் சாப்பிட்டா எல்லாம் சரியா போயிடும். ஆனா எங்க அப்பா அவரை ஒரே ஒரு அரை அரைஞ்ச உடனே அவரை பார்த்து நான் ஐ லவ் யூ சொல்லிட்டேன். ஆனா நீ இவ்ளோ கடி வாங்கியும் அந்த பொண்ணு மனசு மாற மாட்டேங்கிறாளே. பயங்கர கல்லஞ்சு கரையா இருப்பாளோ? திட்டாதீங்க டாக்டர். அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வா, நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம். அவங்க இங்கதான் இருக்காங்க. இங்கயா? எந்த நர்ஸ்? டாக்டர் இங்க. ஓ, நான் செத்துருவேன் டாக்டர். இன்னும் கொஞ்ச நாள் அவ என் காதலை ஏத்துக்கலன்னா நான் செத்துருவேன் டாக்டர். அதுக்கப்புறம் இந்த உடம்பு மண்ணோட மண்ணா போறதோட என் கண்ணு கிட்னி எல்லாத்தையும் தானமா கொடுத்துறான். 1 கண்டிஷன், இந்த இதயத்தை மட்டும் தொடாதீங்க, ஏன்னா அதுல அவ இருக்கா. எல்லாத்தையும் தானம் பண்ணு சொல்லிட்டு எங்களை எதையோ கேக்குறேன். ஃபார்ம் டாக்டர். ஓ, இங்க இங்க. இப்பவே எழுதி தரான்னா அவன் பெரிய ஆள் தான். இந்த இடத்துல கையெழுத்து போடணும். ஆமா, இவ்ளோ நல்ல பையனை அந்த பொண்ணு ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறா? தெரியல டாக்டர். ஒரே பண்ணாதப்பா. தம்பி தம்பி. டாக்டர், ஐ எம் ஓகே. இந்த காலத்துல இவ்ளோ நல்ல பையனா? கிரேட்.
இஸ் ரியலி கிரேட். கிரேட்னு நமக்கு புரியுது. அவளுக்கு புரியலையே. ஓ சாரி, நான் அசோக் நினைச்சேன். நான் அசோக் ஃப்ரெண்டு. யாருமா? ஏய் நான் தான்டா, தேவா வந்திருக்கேன். வா வா, உள்ள வந்து உட்கார்றா, குளிச்சிட்டு இருக்கேன். ஓகே பரவாயில்ல. இந்த கதை வேற. ஐயோ, ஐயோ. இல்ல இந்த அடி ஹாய். ஹாய். என்னாச்சு? இந்த போதே பொண்ணு, ம். இந்த பொண்ணோட பாட்டு டிவில பாத்துட்டு இருக்க, வந்து டமால்னு உடைச்சிட்டாடா. யாரா இந்த பொண்ணு? இந்து. இந்துன்னா உடைச்சிடுறதா? என் தங்கச்சிடா. அப்ப சாரிடா. இருக்கட்டும், ஏதோ மூட் அவுட்ல செஞ்சிருப்பா. நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. அம்மா இருந்தாலும் டேய் ஆ. டூ மச். பழகிடுச்சுடா. அம்மா நேத்து பார்த்தேன்னு சொன்னேனே, என் ஹை ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஆமா. தேவா. வணக்கம். அம்மா பாப்பா இவன் அடிக்கடி உன்னை பத்தி தான் பேசிட்டு இருப்பான். எங்க டிவில உங்க பொண்ணோட பாட்டை பாத்துட்டு இருக்கேன், திடீர்னு அவங்க வந்து டமால்னு போட்டு உடைச்சிட்டாங்க. அதை விடுப்பா, நீ எப்படி இருக்க? அது இருக்கட்டுங்க, பாக்குறது பிடிக்கலன்னா ஆஃப் பண்ணிட்டுங்க. அதெல்லாம் இங்க சகஜம்ப்பா. என்ன சாப்பிடுற? டீ கொண்டு வாங்க. அதெல்லாம் அவன் கேட்டு வாங்கி சாப்பிடுவான். நீ போய் எடுத்துட்டு வா. அம்மா தானே. டேய் ம். இருந்தாலும் உன் தங்கச்சி வாய்ஸ் சூப்பர். எங்க வீட்ல உடைக்கிறதுக்கு இன்னொரு டிவி இல்ல, வேணும்னா கேசட் தரேன், கொண்டு போய் பாரு. நான் கேக்குறேன்னு நினைச்சா நீயே சொல்லிட்ட. கை கொடு. ஏமாத்திட்டியோ. தங்கச்சி ஓகே ஓகே ஓகே. டக்குன்னு புரிஞ்சுப்படா. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை, காரணம் ஏன் தோழி, காரணம் ஏன் தோழி. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. நீங்க ஆமாம்மா, நான் தான் பேச சுஷீலா. சுசீலம்மா, என்னால நம்பவே முடியல. வாங்க உள்ள வாங்க ப்ளீஸ். ஓ மை காட், வாங்கம்மா வாங்க. ஆசம்மா மெதுவா வாங்க. நீங்க நீங்க என் வீட்டுக்கு, ஐயோ என்னால நம்பவே முடியல. வாங்க. ஐயோ என்ன பண்றது? உட்காருங்க. ஐயோ உட்காருங்க. நீங்க நீங்க உட்காருங்க. ஒரு நிமிஷம், இது வந்துடுறேன். அம்மா 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 சொன்னாங்க. அம்மா. அண்ணா 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 வா, சீக்கிரம் வா. நான் அப்புறம் பேசுறேன். என்ன என்ன என்னாச்சு? நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்கா? யார் வந்திருக்கா? சிங்கர் பி சுசீலா. பி சுசீலா. அம்மா இவ போய் சொல்றா. ஐயோ நான் ஒண்ணும் போய் சொல்லல, நீ வந்து பாரு. அம்மா நீ கூட வா. சீக்கிரம் வா. அம்மா இவர் அண்ணன், அவங்க அம்மா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். இவ உள்ள வந்து சொல்லும்போது நாங்க அம்பவே இல்ல. உட்காருங்கம்மா. நீங்களும் உட்காருங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். பாருங்க, அவளுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அவ உங்க ரசிகை மட்டும் இல்ல, உங்க மேல உயிரே வச்சிருக்காமா. தெரியுமா, நான் பாடின முதல் பாட்டுல இருந்து சமீபத்துல பாடின பாட்டு வரைக்கும் அவகிட்ட எல்லா கலெக்ஷன் இருக்குன்னு தெரியும்மா. கடையில என் கேசட்டை வரத்துக்கு முன்னாடியே இவ அங்க முதலாளா நிப்பா. அப்படி ஒரு ரசிகை. அது மட்டும் இல்ல, இந்துவை பொறுத்த வரைக்கும் அவ காலையில கேக்குற சுப்பிரபாதம் என் பாட்டு தான். என்னம்மா நான் சொன்னதெல்லாம் சரிதானே? மேடம், என்னை பத்தி உங்களுக்கு எப்படி இவ்வளவு விஷயம் தெரியும்? தேவா தம்பி தான் என்னை கூட்டிட்டு வந்தது. வெளியே தான் நிக்கிறாரு, கொஞ்சம் கூப்பிடுங்களேன். உள்ள வாங்க. என்னடா வெளியில நிக்கிற? உட்காருங்க. ம்? நான் கோயம்புத்தூருக்கு ஒரு மியூசிக் காம்படிஷனுக்காக ஜட்ஜா வந்திருந்தேன். அப்பதான் இந்த தம்பி என்ன ரிக்வெஸ்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துச்சு. என் ரசிகை பத்தி இவ்வளவு விஷயங்களை சொன்னது இந்த தம்பி தான். இங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாரி, எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா இவ்வளவு இழைச்சிட்ட? மேனேஜர் சொன்னாரா இல்லையா எவ்வளவு வாட்டிடா ஃபோன் பண்றது? அப்புறம் ஏன்டா ரெஸ்பான்ஸ் பண்ணல? ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்? டென்ஷன் ஆகுது இதுக்கு தான் நான் அதை சொல்லல.
சரி இப்போ ஓகே இல்ல? ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். சரி இப்ப அதெல்லாம் விடு. அன்னைக்கு போன்ல சொன்னே அந்த பொண்ணு தானே? என்னது முடிஞ்சிருச்சா? விளையாடு நீ. என்னமோ நான் வரல எதுவும் நடக்காதுன்னு சொன்னேன். சரி நான் சொல்றேன். பெரியவங்க ஏதோ நல்ல நேரம் போய்டுன்றாங்க. இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன். சாரி சாரி சாரி. ரெண்டு தானே? இல்ல இருக்கேன். சரி பொண்ணு யாருன்னு காட்டு. கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வரல அந்த பொண்ணு தான். ஏய் இந்த வேலையெல்லாம் நீ செய்யணுமா? ஒரு நிமிஷம்டா. என்ன எடுத்துக்கூடா. நோ 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 இவன் தேங்க்ஸ். என் ஃப்ரெண்ட் ரஞ்சித். ஹலோ. ஹாய். இவங்க யாருன்னு தெரியும்? என்ன தெரியும். தெரியுமா? குடுறாங்க. எதுக்கு? கை குடுறா. என்னடா? வாழ்த்துக்கள். எவ்வளவு பெரிய விஷயம். டேய் தேவன் நீ பெரிய ஆள்றா. நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கடா. பெரிய ஆளா? பின்ன இல்லையா? என்னடா எடுத்த பொண்ணுக்கே வாழ்க்கை கொடுக்குற மச்சான். என்னடா சொல்ற? வந்துட்டு போச்சு அந்த பொண்ணு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏய் என்னடா சொல்ற? அதே பொண்ணு லவ் ஹலோ பண்றா. மிஸ்டர் ரஞ்சித் தானே? ஆமா. எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச பாத்தீங்களா? ஆம், இவர் உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காரு. நீங்க நானா? என்னதான் நீ கல்யாணம் படிக்க போறேன்னு இன்னும் சொல்லலையோ? ஸ்ருதி இந்த வந்துட்டேமா. நிறைய இவரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கு. நான் போயிட்டு வரேன், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். தேவா நான் சொன்னது ஏய் இங்க கொஞ்சம் வா. ஏய் ஏதோ சொல்ல வந்த. என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல தேவா. அதை விடு. டேய் ப்ளீஸ் மறைக்காத, என்கிட்ட சொல்றா. சரி எல்லாரும் ஃபங்க்ஷன் நமக்காக வெயிட் பண்ணாங்க. நீ வா தேவா. டேய் ரஞ்சித், நீ உண்மையான ஃப்ரெண்டாடா? அப்ப உண்மையை சொல்லு. உண்மையை சொல்றா. நீ சொல்லாம நான் உன்னை விட போறது இல்ல. ப்ளீஸ் சொல்றா. போன வருஷம் என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக நம்ம எல்லாரும் குற்றாலம் போயிருந்தோம். அங்க என்ன நடந்தது தெரியுமா? டேய் நீயே வந்து ஒரு ரவுண்ட் போடா மச்சான். டனல்ல இருந்து குடிக்கிறது கடை வந்தீங்க. விடிஞ்சா காலைல கல்யாணம். எவனுக்கு மட்டன் பண்ற ஐடியா இல்லையா? தூங்குனா தானே கல்யாணத்துக்கு போக முடியாது. விடிய விடிய தண்ணி அடிப்போம், ஸ்ட்ரைட்டா மேரேஜுக்கு போயிடுவான். அதானே நமக்கா கல்யாணம்? நம்ம ஃப்ரெண்டுக்கு தானடா. உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுடா. டேய் தேவா. ஏய் நான் மண்டபத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். டேய் டேய் அப்போ நானும் வரேன்டா. ஏய் உன்னை ஓவரா குடிச்சு தகராறு பண்ண போறானுங்க. நீ கூட இருந்து பாத்துக்க. ஓகே நான் வந்துடுறேன்டா சீக்கிரம். என்னங்க பிரதர், அவன் தான் ஜாமியார் போல் போறான். நீங்க ஜோதியில் ஐக்கியம் ஆகலாம்ல? வந்து ஒரு பெக்க இருந்துங்கள் பிரதர். பழக்கம் இல்லைங்க. மேடம் ரூம் நம்பர் 11 and 12. என்ன ஃப்ளோ? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். Thank you. I'm sorry. I'm very sorry. இட்ஸ் ஓகே. அவருக்கு தான் பிடிக்கலன்றாருல, எதுக்கு அனாவசியமா அவரை டிஸ்டர்ப் பண்றீங்க? அவர் கோட்டாவே நானே அடிக்கிறேன். குடிகாட்டி விட்டுருமா? இன்னும் 1/2 மணி நேரத்துல பாரு, நம்ம எல்லாரையும் விட அவர் தான் போதையில இருக்க போறாரு. கூல் ட்ரிங்க்ஸ்ல போதை மாத்திரை கலக்க சொல்லி பேரருக்கு பணம் கொடுத்துட்டேன். இஸ் இட்? யா ஆட விட்டு பாப்போம். வந்துட்டு சார். எல்லாம் என்கிட்டே கேளு. அங்கே மேடம் கூல் ட்ரிங்க்ஸ். என்னாச்சுங்க? லைன் கிடைக்கலையா? கொஞ்சம் சீக்கிரம் ட்ரை பண்ணுங்களேன். ஏய் ஓவரா மேக்கப் பண்ணாம சீக்கிரமா கிளம்பு. ஏய் உனக்கு ரொம்ப தாண்டி கொழுப்பு. ஏய் மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களா? ரெடி ஆயிட்டே இருக்காங்க. கூல் ட்ரிங்க்ஸ் நீ எடுத்துக்கல? எடுத்துக்கோ. ஏய் இந்த ஒண்ணா எடுத்து. நாங்கெல்லாம் வெளியே போறோம், அங்கேயே சாப்பிட்டுக்கிறோம். ஓகே. ஓபன் பண்ணி இந்த கூல் ட்ரிங்க்ஸ் என்னையா பண்ண? ஏன் என்னாச்சு? ரூம் நம்பர் 11ல 5 கூல் ட்ரிங்க்ஸ் கேட்டாங்க. எல்லாம் கேர்ள்ஸ். உடனே கொண்டு போகணுமேன்ட்டு 4 எடுத்து வச்சேன். அந்த பிராண்ட் ஒண்ணு இல்ல, இங்க ஓபன் ஆயிருந்தது. ஓகேன்னு சொல்லி எடுத்து வச்சு கொண்டு போயிட்டேன். என்ன ஆச்சு? ஓ அதை எதுக்காக எடுத்துட்டு போன? என்ன தப்பு பண்ண சொல்லு, ஓனர்ட்ட சொல்லி கரெக்ட் பண்ணிடுவோம். ஓ ஓனர் எல்லாம் ஒண்ணு வேணா. நீ கிளம்பு. நீ அப்புறம் ஏன் பூனை கடிச்ச பெருச்சால் மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்க?
இவன் சேர்ந்ததுல இருந்து பெரிய தொல்லையா இருக்குது. நல்ல வேலை இன்னொரு மாத்திரை இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ. வந்துட்டா. மேட்ரு ஓகேவா? டபுள் ஓகே. எவன் கவர போறான்னு தெரியலையே. டென்சி பையன் பாத்ரூம் வந்து வெளியே வரட்ட. குடிக்க நினைத்தால் குடிக்கலாம், வழிய இல்லை பூமியில். சார் கூல் ட்ரிங்க்ஸாவது குடிங்க சார். இது நோ ப்ராப்ளம். ஒரு பிட்டு ஒரே கேர்ள் படிக்கணும், ஓகேவா? என்னடா கூல் ட்ரிங்க்ஸ் தானே, அவரு குடிப்பாரு. ஐயோ அதுதானீங்க பிரதர். எப்படி இருக்கீங்க பிரதர்? மறகுற மாதிரி இருக்கா? அப்ப இதையும் சேர்த்து குடிங்க. குடிங்க சார். லைட்டே இல்லாம உலகத்தையே சுத்தி பார்க்கலாம். ஒன் அண்ட் ஒன்லி கல்ப். அடிங்க அடிங்க. போத வாங்கடி வெளியில வழிய பாருங்க. ராஜி பேக் எடு. இருடி. என்ன டைம் போறதே தெரியாது, பேசிட்டே இருப்பீங்க. ஏய் ஸ்வேதா சீக்கிரம் வாங்கடி. இல்ல என்னடி உட்கார்ந்துட்டு இருக்க? ரொம்ப டயர்டா இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. ரூம்ல அடைஞ்சு கிடக்கிறதுக்கு டூர் வந்தோம். எனக்கு மயக்கமா வருது, ப்ளீஸ் நீங்க புறப்படுங்க. ஏய் நாங்கெல்லாம் ரெடி ஆயிட்டோம், நீங்க என்ன கிளம்பலையா? இந்துக்கு மயக்கமா இருக்கா, வர மாட்டேங்கறா. அவ பஸ்ல வந்து டயர்டா இருக்கும், நம்மலாம் கிளம்பலாம். ஓகேடி, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. பை பை. பை இந்து. சூப்பர் போதன். இது என்ன பிரதர் போத? ராஜா போத ரூம் நம்பர் 21ல இருக்கு பிரதர். என்ஜாய் 21 பிரதர் 21. போய் என்ஜாய் பண்ணுங்க, போங்க போங்க பிரதர். பெஸ்ட் ஆஃப் லக். ரெட்டு பாரு. 2 1 1 1 2 1 2 1. ஓகே. தேவங்கடா. நிறுத்துங்கடா. தேவங்கடா. டேய் அந்த ஊட்டி பார்ட்டிக்கு வாயில விரல வச்சா கூட கடி தெரியாது சொன்னேன். இப்ப எங்களோட சேர்ந்து ஃபுல்லா தண்ணி அடிச்சிட்டு எங்களுக்காக செட் பண்ண ஃபிகரோட பையன் ஜாலியா இருக்காண்டா. அவனை கெடுத்துட்டீங்களா? எங்கடா இருக்கான் தேவா? தேவா எங்க இருக்கான்? நீ ஏன் மச்சான் டென்ஷன் ஆகுற? அவன் ரூம் நம்பர் 21ல சந்தோஷமா இருக்கான். நீ போய் அனாவசியமா அவனை டிஸ்டர்ப் பண்ணாத. இந்த நீ ஒரு ரவுண்ட் எஸ் கம் இன். இந்த பத்திரிகையெல்லாம் கிழிச்சிட்டீங்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே பத்திரிக்கை கொடுத்திருக்காங்களே, அதெல்லாம் என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு சுத்தி எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எனக்கு வாழ்க்கை கொடுக்க போறீங்களா? அப்போ ஸ்ருதி
அவளுக்கு யார் வாழ்க்கை கொடுப்பா? கற்புங்கிறது உடம்புக்கு மட்டும் இல்ல, மனசுக்கும் இருக்கு. நான் பண்ண தப்புக்கு எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காளே ஸ்ருதி, அவளுக்கு என்ன வழி சொல்ல போறீங்க? நடந்தது என்னால மறக்க முடியலையே. நடந்ததெல்லாம் மறக்கணும்னு எப்பவுமே நீங்க தானே சொல்வீங்க. இப்ப நான் சொல்றேன், நடந்ததை மறந்துடுங்க. உங்க வாழ்க்கை நீங்க எப்பவோ எனக்கு வாழ்க்கை கொடுத்துட்டீங்க. இழக்க கூடாதது இழந்துட்டேன்னு நான் சோகமா இருந்தப்போ அதுல இருந்து என்ன வெளியில கொண்டு வந்து இது மட்டும் இல்ல வாழ்க்கை, இதுக்கு மேலேயும் இருக்குன்னு எனக்கு புரிய வச்சுங்க பாருங்க. அப்பவே நான் புது பிறவி எடுத்துட்டேன். விட்டு போனவங்கிற உணர்வுல இருந்து இப்பதான் நான் மீண்டு வந்திருக்கேன். இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டேங்கிற குற்ற உணர்வுக்கு என்ன ஆளாக்கிடாதீங்க. நமக்கே தெரியாம நமக்குள்ள நடந்தது ஒரு விபத்து தான். ஆனா ஸ்ருதிக்கு உங்களுக்கும் இருக்கிற காதல் அப்படி இல்ல. தயவு செஞ்சு அவளை ஏமாத்திராதீங்க. உங்க கல்யாணத்துக்கு நான் வருவேன், ஸ்ருதிக்கு தோழியா. அவ கழுத்துல நீங்க தாலி கட்டணும். அந்த சந்தோஷம் எனக்கு போதும். ஒரு நிமிஷம். என்ன தைரியத்துல தாலி கட்ட வந்த? ஸ்ருதி ஸ்ருதி, என்னம்மா இது? ஸ்ருதி என்ன பண்ற நீ? என்னடி ஆச்சு உனக்கு? ஸ்ருதி, ஒரு பொண்ணு வாழ்க்கையில மண்ணை போட்டுட்டு தான் தலையில மட்டும் அச்சதை போட்டுக்கலான்னு மாப்பிள்ளைய வந்து உட்கார்ந்துட்டு இருக்கானே, அவனுடைய அயோக்கியத்தனம் உங்க எல்லாருக்கும் தெரியணும்னுதான் தாலி கட்ட வர வரைக்கும் பொறுமையா இருந்த. ஸ்ருதி நிறுத்து. என் பேரை சொல்ல கூட உனக்கு தகுதி இல்ல. இவ வாழ்க்கையை கெடுத்ததும் இல்லாம இவகிட்டயும் நல்லவனா நடிச்சு இவளையே தோழியா கொண்டு நிறுத்தி இருக்கேனா, நீ எவ்வளவு பெரிய கிரிமினலா இருப்ப. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? இல்லாத உன் அம்மாக்கு லெட்டர் எழுதுற மாதிரி எழுதி என்ன உன் வலையில விழ வச்சேல்ல, அதே லெட்டர் தான் நீ துரோகின்னு எனக்கு காட்டி கொடுத்துச்சு. ஸ்ருதி, தேவா எவ்வளவு நல்லவன்னு உனக்கு தெரியாதா? நடந்த எல்லா தப்பையும் என்கிட்ட சொல்லி என்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா நான் தான் உங்க காதல் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவரை கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சேன். அவரை போய் இப்படி தப்பா பேசுறியே. இந்த விஷயம் எல்லாம் உனக்கும் தெரியுமா? இவ்வளவு பெரிய விஷயம் தெரிஞ்சு நீ விட்டு கொடுக்கறனா காரணம் எல்லாமையா இருக்கும். ஸ்ருதி, என்ன பத்தி என்ன வேணாலும் பேசு, இவங்கள பத்தி அனாவசியமா பேசாத. தேவா ப்ளீஸ் இருங்க. ஸ்ருதி, எங்களுக்குள்ள நடந்தது ஒரு விபத்து தான். என் மனசுல எந்த கலங்கமும் இல்ல. நீ கலங்கிட கூடாதுன்னு தான் இவரை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்ச. வேற எந்த காரணமும் இல்ல. நீ காதலிக்கிறது முன்னாடியே தேவ பத்தி தெரிஞ்சுக்கணும். இப்ப கல்யாணத்துல வந்து பிரச்சனை பண்றியம்மா? தெரியாதனமா காதலிச்சிட்டேன், இப்ப ஃப்ராட்னு தெரியுது. இதுக்கு மேல இவனை கல்யாணம் பண்ணிக்கணுமா? இன்னைக்கு இவளை ஏமாத்த மாதிரி நாளைக்கு என்னையும் ஏமாத்திட்டு வேற ஒருத்தியோட போக மாட்டான்னு என்ன டாடி நிச்சயம்? கற்புங்கிறது பொம்பளைக்கு மட்டும் இல்ல, ஆம்பளைக்கும் உண்டு. தனக்கு வரப்போற மனைவி கற்புள்ளவளா இருக்கணும்னு ஒவ்வொரு ஆம்பளையும் எதிர்பார்க்கும் போது எனக்கு வரப்போற புருஷன் கற்புள்ளவனா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்க கூடாதா? ஏங்க, அவ சொல்றதும் கரெக்ட் தான். இவனை போய் நம்பணுமே, நல்லவ மாதிரி நடிச்சு நம்மளை எல்லாம் எப்படி ஏமாத்திருக்கா. நல்ல வேளை இந்த பையனை பத்தின விஷயம் கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிடுச்சு. இல்லன்னா நம்ம பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆயிருந்திருக்கும்? என்ன ஆயிருக்கும்? கழுத்துல தாலி ஏறிடுச்சேன்னு இவன் பின்னாடியே கை கட்டிட்டு போயிருவேன்னு நினைச்சியா? இப்படி ஒரு பொம்பளை பொறுக்கி கட்டின தாலிக்கு புனிதமே இல்லன்னு அப்பவே அறுத்து எரிஞ்சிருப்பேன். நிறுத்தடி. உன் மேல உயிரியை வச்சிருக்காரு, அவரை போய் இப்படி கேவலமா பேசியே. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உனக்கு எதுக்கு இவ்வளவு கோவம் வருது? இப்பதாண்டி புரியுது. சொத்து சொகம் இருக்கிற என்ன இவனுக்கு பொண்டாட்டி ஆக்கிட்டு அந்த வசதியை வச்சு வப்பாட்டிய வாழ்ந்துடலாம்னு நினைக்கிறியா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன ஜாகிரதை. இதுக்கெல்லாம் பதில் சொல்றேன். இந்துவுக்கு
துரோகம் பண்ணிட்டோன்ற குற்ற உணர்வோட உன்னால என் கூட காலம் பூரா வாழ முடியாது தேவா. அது எனக்கு தெரியும். இந்துவை கல்யாணம் பண்ணிக்கிறதா உனக்கு சந்தோஷம். உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். நாளைக்கு மனவரையில நீ சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன். நான் பேசுற பேச்சுல இந்து கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவா. நீ நினைக்கிற மாதிரியே நடக்கும். வரேன். ஸ்ருதி, இட்ஸ் ஓகே. ஓகேடா.